அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும், மகிழ்வின் வழியில் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். அன்பு வழியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே, நிறை வாழ்வு தரும் பலியினில் நினைவோம். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய பல்வேறு வேலைகள் பணிகள் இவற்றின் மத்தியிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அன்னையினுடைய திருப்பாதத்தை நாடி தேடி ஓடி வந்திருக்கின்றோம். அதிகாலை வேளையிலே அவரை தேடுகின்றவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக தருகிறார் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. நாம் கேட்பதற்கு மேலாகவே இறைவன் அன்னையின் வழியாக நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் குறைவுபட்டவை அல்ல, அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். ஆகவே இந்த வேளையிலே, இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நம்முடைய குடும்பத்தையும் அன்னையினுடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து சிறந்த பலியாக, நிறைவான பலியாக இந்த பலியை ஒப்பு கொடுப்போம். இறை அருளை நிறைவாய் பெறுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் அன்பு பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way. For all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. திருப்பலியை தகுந்த வகையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய குறைகள், தவறுகள், பாவங்கள், பலகீனங்கள், இறைவனை மறந்த நேரங்கள், விசுவாசத்திலே நாம் குறைவுபட்ட எத்தனையோ நேரங்கள், அந்த எல்லாவற்றையும் நினைத்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 ஜெபிப்போமாக. இறைவா, மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே, உம் அடியார்களின் இதயங்களை உம்மை நோக்கி திருப்புவீராக. அதனால் அவநம்பிக்கை என்னும் இருளிலிருந்து நீர் விடுவித்த அவர்கள் உமது உண்மை என்னும் ஒளியிலிருந்து ஒருபோதும் விலகிவிடாமல் இருப்பார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்தது அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தி உள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது.
ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலேயே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள் தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். செயல்களை அறிவியுங்கள். பிற இனத்தார்க்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். செயல்களை அறிவியுங்கள். Alleluia, 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 Alleluia. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றனர் என்கிறார் ஆண்டவர். Alleluia, Alleluia.
ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோகான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்து நிறுங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்தது போல் அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் சொன்னேன். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இந்த உலகிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்க ஆசைப்படுகின்றோம். ஆனால் அந்த மகிழ்ச்சியை அடைவதற்கான வழியை தேடி அலைந்து சோர்ந்து போகின்றோம். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடுவதிலேயே நம்முடைய காலங்கள் முக்கால்வாசி முடிந்து போய்விடுகிறது என்று சொல்லலாம். தேடி தேடி அலைந்து அயர்ந்து போய்விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நாம் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய விருப்பத்தை நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். நாம் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய ஆழ்ந்த விருப்பமாய் இருக்கிறது. நாம் சோகமாய் இருக்க வேண்டும், கவலையாய் இருக்க வேண்டும் என்பது அவரிடத்தில் துளி கூட அந்த ஆசையோ சிந்தனையோ இல்லை என்பது நமக்கு தெள்ள தெளிவாக விவிலியத்தின் வாயிலாக புலப்படுகிறது. ஆனால் அதற்கு அவர் சொல்லுகின்ற வழி என்ன என்பதுதான் இன்றைய நற்செய்தியிலே நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு காட்டிலே ஒரு முனிவர், அந்த முனிவர் அந்த ஒரு மரத்தடியிலே எப்பொழுதும் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் இருக்கின்ற சொத்து என்று பார்த்தால் அவர் அணிந்திருக்கின்ற ஆடையும் அவருடைய தலையில் தலையணைக்காக வைத்திருக்கின்ற ஒரு செங்கல்லும் மட்டும்தான். போர்த்தி கொள்வதற்காக வைத்திருக்கின்ற ஒரே ஒரு கோணி சாக்கு உடை மட்டும்தான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசர் உலா வருகின்ற பொழுது அந்த முனிவரை பார்க்க நேரிடுகிறது. முனிவரை பார்த்து மிகவும் கவலைப்படுகிறார். இவ்வளவு பெரிய ஞானியாக இருக்கிறார், முனிவராக இருக்கிறார், கடும் தவம் புரிகிறார். ஆனால் இவருடைய கஷ்டம் பார்க்கின்ற பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. மிக மிக துன்பமான ஒரு நிலையிலே இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களை நம்முடைய அரண்மனையில் கொண்டு போய் வைத்து இவர்களை வாழ்வாங்கு வாழச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசர் தன்னுடைய உடன் பணியாளர்களிடம் சொல்லி அவரை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறார். உடன் பணியாளர்களும் சென்று அந்த முனிவரை மிகுந்த ஆடம்பரத்தோடு ஒரு தேரிலே வைத்து பல்லக்கிலே வைத்து அவரை அழைத்து வருகிறார்கள். அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அரண்மனையிலே ஒரு ஆடம்பரமான ஒரு அறை அவருக்கு ஒதுக்கப்படுகிறது. மிகவும் சௌகரியமாக இருக்கக்கூடிய அந்த அறையிலே நீங்கள் வசதியாக வாழுங்கள் முனிவரே, ஏன் மிகுந்த கஷ்டமான ஒரு சூழலிலே வெயிலும் மழையும் உங்களை தாக்கக்கூடிய இடத்துல ஏன் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அரசர் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்தை ஒதுக்கி தருகிறார். மறுநாள் காலை முனிவரை பார்ப்பதற்காக அரசர் வந்து பார்க்கிறார்.
ஆனால் அந்த முனிவர் அவ்வளவு பெரிய அரண்மனையிலே, அவ்வளவு பெரிய பட்டு மெத்தையிலே படுக்காமல் தரையிலே அந்த தலைக்காக வைத்திருக்கின்ற அந்த செங்கல்லை வைத்து தரையிலே படுத்து அதே கோணி சாக்கை, அந்த சாக்கு உடையை போர்த்தி கொண்டு தூங்கி கொண்டு இருப்பதை பார்த்து அரசர் வியந்து போனாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் அனைவருக்கும் தெரியும், மகிழ்ச்சி என்பது ஏதோ வெளியில் எங்கோ கொட்டி கிடக்கின்ற ஒன்று அல்ல, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒன்று என்று நாம் அறிவோம். ஆனாலும் கூட அவற்றையெல்லாம் கடந்து இந்த உலகத்தினுடைய ஈர்ப்பு, உலகத்தினுடைய அந்த போக்கு, அதன் ஓட்டத்திலே நாம் செல்லுகின்ற பொழுது, ஈர்க்கப்படுகின்ற பொழுது, நாம் இந்த உலகத்தில் தான் எங்கோ மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், தேடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு மிக அருமையானது ஒரு வார்த்தையை கூறுகின்றார். நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. உங்களுடைய மகிழ்ச்சி நிலை பெற வேண்டும். என்னுடைய மகிழ்ச்சி உங்களில் இருக்க வேண்டும். உங்கள் மகிழ்ச்சி நிலையாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அன்பு செய்யுங்கள். அன்பின் கட்டளையை நமக்கு தருகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை மிக தெளிவாக, மிக அழகாக சொல்லுகிறார். நான் என்னுடைய தந்தையின் கட்டளையை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியாகவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை நான் சொன்னேன். ஆக அவருடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது நமக்கு இந்த மகிழ்ச்சி நிலையானதாக நமக்கு கிடைத்து விடுகிறது. அன்பு இந்த உலகத்தை இயக்குகின்றது, அன்புதான் இந்த உலகத்தை நகர்த்துகின்றது என்பதெல்லாம் நாம் அறிந்திருந்தாலும் கூட இந்த அன்பு என்பது பார்ப்பதற்கு மிக அழகாகவும் மிக தெளிவாகவும் மிக எளிதாகவும் தெரிகின்றது. ஆனால் இந்த இறைமகன் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டதை போல அன்பை நாம் வாழ்ந்து காட்டுவது மிக 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 கடினமான ஒன்றாக இருக்கிறது. நாமும் அன்பு செய்கிறோம், அன்பு செய்யாமல் இல்லை. நாம் இந்த உலகத்தில் உள்ள நம்முடைய சக மனிதர்களை அன்பு செய்கின்ற பொழுதுதான் அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடிகிறது. என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்றால் என்ன அதற்கு அர்த்தம்? நம்மோடு இருப்பவர்களை நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்பொழுதுதான் அவருடைய அன்பில் நம்மால் நிலைத்து நிற்க முடிகிறது. நாம் அன்பு செய்யவில்லையா என்றால் கண்டிப்பாக அன்பு செய்கிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யாரை அன்பு செய்கிறோம் என்கின்ற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. எதற்காக அன்பு செய்கிறோம் என்கின்ற இரண்டாவது கேள்வியும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்கிறது. யாரை அன்பு செய்கிறோம், எதற்காக அன்பு செய்கிறோம்? நாம் அன்பு செய்கின்ற மனிதர்கள் எல்லோருமே நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சுயநலத்திற்காக, நம்முடைய வசதிக்காக நாம் தேர்ந்து கொண்ட மனிதர்களாக அமைகின்றார்கள். அதுதான் உலகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடமாகவும், காலம் காலமாக உலகம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமாகவும் இருக்கிறது. அந்த உலகத்தின் போக்கில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக அன்பு செய்கின்றோம்? நம்முடைய தேவைக்காகவா, பிறருடைய நலனிற்காகவா என்பதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு நாமே எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு பிரியமானவர்களே, நாம் வாழ்கின்ற, நாம் எதிர்பார்க்கின்ற, ஆனால் நாம் செய்து பார்க்கின்ற, பயிற்சிவிக்கின்ற அன்பாக இருப்பதில்லை. அவர் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடமும், அவர் நமக்கு சொல்லித் தருகின்ற அன்பும் முற்றிலுமாக இந்த உலகத்தின் போக்கிலிருந்து மாறுபட்டதாக இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 43வது 44வது இறைவசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், மிக தெளிவாக சொல்கிறார், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் அல்ல, உங்களுடைய பகைவர்களிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக வேண்டுங்கள். பிரியமானவர்களை, இந்த அன்பை மிக மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது, நமக்கு சாதகமாக பார்க்கின்ற பொழுது எவ்வளவு கடினமாக இருக்கு, எவ்வளவு எளிதாக இருக்கின்றதோ, அதே போல் இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கின்ற இந்த அன்பின் பாடம் முற்றிலும் மாறுபட்டதாக, கடினமானதாக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியமாகிறதா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நான் எப்படி என்னுடைய பகைவரிடம் அன்பு கூற முடியும்? என்னை வெறுப்போருக்காக நாம் ஜெபிக்க எப்படி முடியும்? மிக அழகாக மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே
39வது இறை வசனத்திலே தீமை செய்பவர்களை எதிர்க்க வேண்டாம், தீமை செய்பவர்களை எதிர்க்க வேண்டாம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு விண்ணக பாடத்தை, விண்ணக தந்தையினுடைய எதிர்பார்ப்பை, விண்ணக தந்தையினுடைய ஆசையை நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருகிறார். வெறும் பாடமாக சொல்லி மட்டுமா தருகிறார், வாழ்ந்தும் காட்டுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, வெறும் நம்முடைய இந்த உலகத்தினுடைய போக்கு என்னவாக இருக்கிறது? ஒரு செயலை மட்டும் பார்க்கின்றோம், அந்த செயலோடு கூட அதனுடைய பலனையும் பார்க்கின்றோம். ஒரு செயல், அந்த செயலோடு கூடிய பலன், விளைவு, இவைகளை பார்த்து தான் எல்லா செயல்களையும் நாம் செய்கின்றோம். இந்த செயலை செய்கிறோம், இதற்கு நல்ல பலன் கிடைக்குமா, இதற்கு நல்ல வருவாய் கிடைக்குமா, இதனால் நமக்கு பெரிய லாபம் கிடைக்குமா என்று பார்த்து தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் நாம் செய்கின்றோம். அதே போல் இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லித் தருவது அதுதான். அன்பு செய்யுங்கள், அந்த அன்பினுடைய விளைவு என்ன என்று பார்த்து நாம் செய்கின்ற பொழுதுதான் இதனுடைய சூட்சமம் நமக்கு புரிகிறது, இதனுடைய ஆழம் நமக்கு புரிகிறது, இதனுடைய தெளிவு நமக்கு புரிகிறது. இந்த அன்பு என்கின்ற இந்த காரியத்திலே நம்மால் விளைவை மிக ஆழமாக, மிக எளிதாக நம்மால் பார்த்து விட முடிவதில்லை. விளைவு என்ன? ஒரு அன்பு செய்வதனுடைய விளைவு, அன்பு வாழ்க்கை வாழ்வதன் விளைவு என்ன? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து அதைத்தான் கூறுகிறார், என்னுடைய மகிழ்ச்சி உங்களில் இருக்கும்படியாகவும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறும்படியாகவும். ஆக இவைகளெல்லாம் நமக்கு, இந்த மகிழ்ச்சி நமக்கு நிலை பெற வேண்டும் என்றால் என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஆனால் நாம் என்ன செய்து விடுகின்றோம்? உலகத்தினுடைய போக்கிற்கு ஏற்ப வாழ்வதனாலே இந்த அன்பு என்கின்ற இந்த காரியத்திலே விளைவை நாம் பார்ப்பதில்லை. வெறும் அன்பு செய்வது மட்டும் நாம் பார்க்கின்றோம், அதை மட்டும் நாம் தியானிக்கின்றோம். அதில் கிடைக்கின்ற அந்த விளைவு என்ன என்றால், நம்மை வெறுப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கின்ற பொழுது, நம்மை துன்புறுத்துவோருக்காகவும் ஜெபிக்கின்ற பொழுது அதனுடைய விளைவு என்ன? மிக அழகான விளைவாக, ஆசீர்வாதமான ஒரு பலனாக நமக்கு கிடைக்கிறது. அவருடைய மகிழ்ச்சி நம்மில் நிலை பெறுகிறது, நம்முடைய மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்கள். எவ்வளவு ஒரு அழகான கதவை கடவுள் திறந்து வைக்கிறார், இயேசு திறந்து வைக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான பாதையை நமக்கு காட்டுகிறார். மகிழ்ச்சியை நோக்கி நீங்கள் அழைகிறீர்கள், தேடுகிறீர்கள். ஆனால் அதற்கு இருக்கின்ற ஒரே ஒரு வழி ஒன்று இருக்கிறது, அது இதுதான். இயேசுவில் பிரியமானவர்கள், இறைமகன் இயேசு கிறிஸ்து அன்பை வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை, நமக்கு கட்டளையாக சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். 34வது இறை வசனத்திலே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு தருகிறேன். புதிய கட்டளை, அதை வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை, ஒரு கட்டளையாக தருகிறார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, வெறும் சொன்னதோடு நின்று விட்டாரா என்றால், நம்ம எல்லோருக்கும் தெரியும் அவர் வாழ்ந்து காட்டினார் என்று. தன்னை காட்டி கொடுத்த அந்த சீடனை அழைக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நண்பா என்று அழைக்கிறார். நண்பா, முத்தமிட்டா மணுமகனை காட்டி கொடுக்கிறாய். தன்னை மும்முறை மறுதலித்த சீடரை மிகவும் அன்பொழுக பார்க்கிறார். மிகுந்த உச்சபட்ச துன்பத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, சிலுவையிலே அவர் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கின்ற பொழுது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்திலும் கூட தந்தையை நோக்கி ஜெபிக்கிறார். தந்தையை, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த விலைமதிப்பில்லாத இந்த அன்பு, இறைமகன் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற அன்பு, பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டுகின்ற பாதை எப்பொழுது சாத்தியமாகிறது, எப்பொழுது எளிதாகிறது, எப்படி இது நடைமுறைக்கு வருகிறது என்று பார்க்கின்ற பொழுது, அவருடைய திருவடிகளிலே நாம் அமர்ந்து தொடர்ந்து ஜெபிக்கின்ற பொழுதுதான். இது ஏதோ ஓரிரவிலே நடக்கின்ற மிகப்பெரிய மாற்றமாக இருந்துவிட முடியாது. நம்முடைய மனமானது இந்த உலக போக்கிற்கே பழக்கப்பட்ட ஒரு மனமாக இருக்கிறது.
நம்முடைய ஆசைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள் எல்லாமே இந்த உலக போக்கிற்கு பழக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வழிகாட்டுதலுக்கு நாம் பழக்கப்பட வேண்டும் என்றால், இறைமகன் இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற பாதையிலே நாம் நடக்க நாம் பழக வேண்டும் என்றால், நாம் அவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாக, அவரையே உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்பொழுதுதான் நமக்கு இது புலப்படுகிறது, அப்பொழுதுதான் இது நமக்கு எளிதாகிறது. இல்லை என்றால் இவைகள் எல்லாமே வெறும் பேச்சுக்களாகவும் கேட்டுவிட்டு மறந்து விடுகின்ற சாதாரண ஒரு பேச்சுக்களாகவே அமைந்து விடுகிறது, மறையுறையாக அமைந்து விடுகிறது. ஆனால் மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறார். ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்றுதான். மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள், அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து விவிலியத்திலே மார்த்தாவை நோக்கி கூறியதை போல நம் அனைவரையும் பார்த்து கூறுகிறார். என்னுடைய திருவடிகளை தேர்ந்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த உலகிலே எல்லோரையும் நான் அன்பு செய்தது போல நீங்களும் அன்பு செய்யுங்கள். எதற்காக? எனக்காக சொல்லுகிறேனா? இல்லை, உங்களுக்காக. உங்களுக்காக மகிழ்ச்சியை தேடி அலைகிறீர்களே, நிம்மதியை தேடி அலைகிறீர்களே, அவைகளெல்லாம் எங்கே இருக்கிறது? என்னுடைய மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருக்க வேண்டும், உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள். பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய திருவடிகளுக்கு வந்திருக்கின்றோம். அன்னை மரியாளும் நம்மை பார்த்து விடுக்கின்ற அழைப்பு இதுதான். ஒற்றை வரியிலே அவருடைய மறையுரையை முடித்து விட்டார் என்று நாம் அறிவோம். அன்னை மரியாளுடைய ஒற்றை வரி மறையுரை என்ன? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆகவே இறைமகன் இயேசு கிறிஸ்து காட்டுகின்ற வழியிலே நடக்க அன்னை மரியாள் நமக்கு சொல்லித் தருகிறார். வெறும் சொல்லித் தருவதோடு நின்று விடுவதில்லை, நம்முடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிறார். ஆகவே அன்னை மரியாள் வழியாக இறைவனிடம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஜெபம், நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் சமர்ப்பிப்போம். இறைவன் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த நிம்மதியோடு வாழ்வதற்கான வழியை இன்றைய நற்செய்தியிலே சொல்லிக் கொடுத்தவர். அதை வாழ்வாக்குவதற்கு அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நமக்கு வழி நடத்துவார். ஆமேன். பலியிட வருகின்றோம், எம்மை பலியென தருகின்றோம். பலியிட வருகின்றோம், எம்மை பலியென தருகின்றோம். சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தின வியர்வையும் உனக்காக, மகிழ்வுடன் தருகின்றோம். பலியிட வருகின்றோம், எம்மை பலியென தருகின்றோம். பலியிட வருகின்றோம், எம்மை பலியென தருகின்றோம். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள். மனிதம் நாடும் நலன்கள், மகிழ்வுடன் உன் பாதம் படைக்கின்றோம். மகிழ் நீரை பலி என ஏற்றிடுவார். சகோதரமே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிகுந்த இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள்
அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகைராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் மகிழ்வோடு வாழ நமக்கு வழி சொல்லி தந்தவர். இவருடைய அன்பில் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாக வா,
வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுதுவா. உதயமாய் மனதினில் ஒளியேற்றவா. ஏங்கும் எனதுள்ளம் நீயாக வேண்டும். தாங்கிடும் உனது கரம் என்னை காக்க வேண்டும். நன்மை வடிவாக நாராணி வேண்டும். நாளும் புது வாழ்வு நான் வாழ வேண்டும். துயரும் இனியும் என்னை எங்கு சொல்கின்ற போது துணையாக மருந்தாக நீ என்னில் வர வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுதுவா. உதயமாய் மனதில் ஒளியை ஏற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு பெறச் செய்த உம்முடைய மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்னையின் பராமரிப்பில் தொடர்ந்து மகிழ்வோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு